கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42 அதிகாரம் 3 ஏசாயா 42:3. அவர் நெரிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். A bruised reed he will not break, a smoldering wick he will not snuff out. He will bring forth justice for truth. நெரிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார், உண்மையாகவே நீதியை நிலை நாட்டுவார். ஆமென். இன்றைய தியான வசனம் வரப்போகிற மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயத்தை மிக அழகாக வெளிப்படுத்துகிறது. மனிதர்கள் தோல்வி அடைந்தவர்களையும் பலவீனமானவர்களையும் புறக்கணிக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு உடைந்த இருதயத்தையும் சோர்வடைந்த ஆத்துமாவையும் அன்போடு தாங்கி எழுப்புகிறவர். இப்படிப்பட்ட அன்பான தேவனின் குணாதிசயங்களை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். நெரிந்த நாணலை முறியாமலும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். நாணல் ரீடு என்பது எளிதில் உடையக்கூடிய ஒரு தாவரம். நெரிந்த நாணல் என்பது ஏற்கனவே காயமடைந்து உடைந்து போகும் நிலையில் இருக்கும் ஒன்றை குறிக்கிறது. ஆவிக்குரிய அர்த்தத்தில் இது சோதனைகளால் நொறுங்கியவர்கள், பாவத்தால் மனம் உடைந்தவர்கள், வாழ்க்கை போராட்டங்களால் சோர்ந்தவர்கள், நம்பிக்கை இழந்து நிற்பவர்கள். இவர்களை கர்த்தர் தள்ளி விடுவது இல்லை. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்தார். ஆனால் கர்த்தர் அவரை நிராகரிக்கவில்லை. மீண்டும் எழுப்பி அப்போஸ்தலராக பயன்படுத்தினார். நாமும் அறிந்தும் அறியாமலும் தவறுகள் செய்திருந்தாலும் அதை கருணையுடன் மன்னித்து நம்மையும் தேவநாம மகிமைக்கு சாட்சியாக பயன்படுத்துவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? மங்கி எரிகிற திரியை அணையாமலும் என்று கூறியிருப்பதை கவனியுங்கள். மங்கி எரிகிற திரி என்பது அணையப்போகும் விளக்கை குறிக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை மங்கியிருப்பவர்கள், விசுவாசத்தில் பலவீனமடைந்தவர்கள், ஆவிக்குரிய உற்சாகம் குறைந்தவர்கள், ஊழியத்தில் சோர்வடைந்தவர்கள், இவர்களின் நம்பிக்கையை இயேசு அணைத்து விடாமல் மீண்டும் பற்ற வைக்கிறார். ஒரு சிறிய புகை கூட இருந்தால் அதில் மீண்டும் நெருப்பு மூட்ட முடியும். அதுபோல நம்முள் இருக்கும் ஒரு சிறு விசுவாசத்தையும் கர்த்தர் பெரிதாக்குகிறார். நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இயேசுவின் கிருபை பலவீனத்தை ஆதரிப்பதற்காக மட்டுமல்ல, அவர் நீதியையும் சத்தியத்தையும் நிலைநிறுத்த வருகிறார். அவர் பொய்யை வெளிப்படுத்துகிறார், பாவத்தை கண்டிக்கிறார், நீதியை நிலை நிறுத்துகிறார், உண்மையை அறிவிக்கிறார். ஆகவே இயேசு கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று சங்கீதக்காரன் உறுதிபட கூறுவதை சங்கீதம் 34:18 வாசிக்கிறோம். உடைந்த இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் ஒருபோதும் விட்டு விடுவது இல்லை. அவர்களை தாங்கி அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கவும் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இதை தீர்க்க தரிசனமாக ஏசாயா முன்னறிவித்ததை ஏசாயா 61 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மேசியாவின் ஊழியம்
காயமடைந்த ஆத்துமாக்களை சுகப்படுத்துவதாகும். அதனால்தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரு கரம் நீட்டி நம்மை அழைக்கிறார். சோர்வடைந்தவர்களுக்கு இயேசு இளைப்பாறுதல் தருகிறார். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் என்று உறுதி அளித்திருப்பதை மத்தேயு 12:20 வாசிக்கிறோம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று சங்கீதம் 147:3 வாசிக்கிறோம். தேவன் காயங்களை மட்டும் பார்க்கவில்லை, அவற்றை குணமாக்குகிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், உடைந்தவர்களை எழுப்புகிற தேவன் நம் தேவனாகிய கர்த்தர். உலகம் உடைந்ததை தூக்கி எறியும், ஆனால் இயேசு உடைந்ததை சரி செய்கிறார். நெறிந்த நாணலை முறிக்காதவர், அதாவது பலவீனரை தள்ளுவதில்லை, பாவியை நிராகரிப்பது இல்லை, விழுந்தவரை எழுப்புகிறார். மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், சோர்வடைந்த விசுவாசியை புதுப்பிக்கிறார், அணையப்போகும் நம்பிக்கையை மீட்டெடுக்கிறார், ஆவிக்குரிய அக்கினியை மீண்டும் மூட்டுகிறார். சத்தியத்தை நிலை நிறுத்துகிற கர்த்தர். இன்று நீங்கள் ஒரு நெறிந்த நாணல் போல் உணர்கிறீர்களா? நீங்கள் இன்று மங்கி எரிகிற திரி போல இருக்கிறீர்களா? இயேசு உங்களை உடைத்து எறிய வரவில்லை, உங்களை சீரமைத்து மீட்டெடுக்க வந்திருக்கிறார். அவர் காயப்படுத்த அல்ல, குணமாக்க வந்தவர். தள்ளிவிட அல்ல, தூக்கி நிறுத்த வந்தவர். இன்றே உறுதிப்பட பரிபூர்ண விசுவாசத்துடன் இப்படி அறிக்கை இடுங்கள். நான் உடைந்திருந்தாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். என் விசுவாசம் பலவீனமாய் இருந்தாலும் அவர் என்னை எழுப்புவார். தோல்வி என் முடிவு அல்ல, கர்த்தருடைய கிருபை என்னை புதுப்பிக்கும். இந்த உறுதியோடு அவர் பாதம் பணிவோம். அனுதினமும் அவர் பாதம் பணிந்து இந்த உறுதியோடு விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். அவரே உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. Today's verse reveals the compassionate heart of Jesus Christ. A bruised reed represents broken, discouraged and wounded people, while a smoldering wick represents weak faith and fading hope. Jesus does not reject such people. Instead, he restores, strengthens and revives them. At the same time, he faithfully establishes truth and justice. This verse reminds us that Christ is both full of grace and truth. He heals the broken and leads them into righteousness. Jesus does not discard the weak. He restores them and makes them useful again. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய வசனத்தின் மூலம் நீர் தந்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நெறிந்த நாணலை முறிக்காதவரும் மங்கி எரிகிற திரியை அணைக்காதவருமாகிய இயேசுவுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களில் யாராவது மனமுடைந்து சோர்வடைந்து விசுவாசத்தில் பலவீனமடைந்திருந்தால் அவர்களை தொடும். உடைந்த உள்ளங்களை குணமாக்கும். அணையப்போகும் நம்பிக்கையை மீண்டும் பற்ற வையும். உமது பரிசுத்த ஆவியால் எங்களை புதுப்பித்து பலப்படுத்தும். உமது நீதியிலும் சத்தியத்திலும் நடக்க கிருபை செய்ய வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம்.
மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.